ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஆனி மாதத்தின் அமாவாசை திதி, உத்தராயண காலத்தின் கடைசி மாதம். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ஆசாட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே விசேஷமான இந்த ஆனி அமாவாசையை தவற விடக்கூடாது. எப்பொழுதுமே பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நாள் தான். அதுவும் இந்த ஆனி அமாவாசை சிறப்பான நாள். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், தானம், இது எல்லாமே நமக்கு பெரும் அளவில் நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அமாவாசை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைய தினம் 24/6/2025 இன்று மாலை 6:57க்கு ஆரம்பிக்குது. நாளை 25/6/2025 புதன்கிழமை அன்று மாலை 5 மணி வரைக்கும் அமாவாசை திதிங்கிறது இருக்குது. நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, தர்ப்பணம் கொடுக்கணுன்னா உச்சி பொழுதுக்குள்ளே, அதாவது 12 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்றது நல்லது. ராகு காலம் பார்த்திங்கன்னா 12 to 1:30, யமகண்டம் காலையில் 7 to 9. இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி படையல் போடுறீங்க அப்படின்னாக்கா 12 மணிக்குள்ளே இலை போட்டுருங்க. அப்படி இல்லைனாக்கா 1:30 மணிக்கு மேலே நீங்கள் படையல் போட்டு காக்கைக்கு சாப்பாடு வச்சு நீங்கள் விரதத்தை பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அமாவாசை நாளில் அரச மர இலையில் தீபம் ஏற்றுவது ஒரு புனிதமான ஒரு செயல். இதை செய்யறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். சனி மற்ற தோஷங்கள் நீங்கும், கடன் தொல்லைகள் நீங்கும், பண வரவு உண்டாகும். அரச மரத்தோட இலையை முதல்ல எடுத்து சுத்தம் செய்துட்டு அதில் சந்தன குங்குமம் போட்டு வைத்து அதில் ஒரு அகல் தீபம் வைத்து, சின்ன மண் அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கியும் நீங்கள் வச்சு வழிபடலாம். அப்படி இல்லைன்னா அரச மரத்தை அங்கே பொதுவாகவே ஒரு தெய்வம் இருப்பாங்க, இல்லை அரச மரம் தனியாக இருந்தாலும் அந்த தீபம் ஏற்றி வச்சு அரச மரத்தை சுற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கோங்க. இதை எப்பொழுதுமே மதியத்துக்குள்ளே 12 மணிக்குள்ளே நீங்கள் அரச மர வழிபாடை முடிச்சிடணும். மாலை நேரத்தில் அரச மரத்துக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாட்டின் மூலம் குடும்பத்தை மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலவும். அமாவாசை நாளில் அரச மரத்தை சுற்றி விளக்கேற்றி வழிபடுறதுனால பித்ருதோஷம் நீங்கி அவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரச மரத்து வழிபாடுங்கிறது அரசனை போல் நம்ம ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அரச மரத்தில் அனைத்து தெய்வங்களும் குடியிருக்காங்க, அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்கிறாங்க. மும்மூர்த்திகளோட அருளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்கள் ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அரச மரத்தடியை போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அமாவாசை நாளில் எப்பொழுதுமே பிரபஞ்சத்தில் நல்ல சக்தியை அதிகரிக்கும். நம்ம வீட்டில் உள்ள கண்திருஷ்டி போகிறதுக்கு, எதிர்மறை சக்திகள்லாம் போகிறதுக்கு கல்லுப்பை ஒரு 3 இடத்துல நீங்கள் வைக்கலாம். 3 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க. 3த்துலேயும் பழைய அகல் விளக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலும் சரி, அதை 3த்துலேயும் அந்த கல்லுப்பை நிரம்ப வச்சுக்கணும். ஒரு அகல் விளக்கை ஹாலில் வச்சுருங்க, ஒன்றை வீட்டு வெளியில், ஒன்றை நீங்கள் பாத்ரூமில் வச்சுருங்க. 3 நாள் அப்படியே இருக்கட்டும். 3 நாள் கழித்து அந்த உப்பை கொண்டு எடுத்து கரை வச்சு கீழே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால கண்திருஷ்டி, நம்ம வீட்டில் உள்ள கண்திருஷ்டி, கெட்ட சக்தி, எதிர்மறை சக்தி எல்லாமே போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நம்ம மற்ற நாள்லாம் நம்ம கண்திருஷ்டி எடுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக அந்த அமாவாசை நாளில் கண்திருஷ்டிங்கிறது கழிக்கணும். அது நீங்கள் வீட்டில் எலுமிச்சை பழம் சில பேர் சுற்றி போடுவாங்க, சில பேர் இந்த கடுகு, வரமிளகாய் இதெல்லாம் சுற்றி போடுவாங்க. உங்கள் வீட்டில் எந்த முறையில் நீங்கள் சுற்றி போடுவீங்களோ அந்த முறையில் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்திருஷ்டி சுற்றி போட்டுருங்க. கண்திருஷ்டி ரொம்ப ரொம்ப மோசமானது. நம் வாழ்க்கையில் நமக்கு நம்ம வசதியாக இருந்தாலும் சரி, நம்ம ஏழையாக இருந்தாலும் சரி, நம்ம ஏழையாக இருந்தாலும் மனநிறைவோடு இருப்போம். அது கூட சில பேர் கண்ணை உறுத்தும். அதனால் நம்ம அமாவாசைக்கு இந்த கண்திருஷ்டி எடுக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அமாவாசை சோடசக்கலை நேரம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது சித்தர்கள் நமக்கு அருளின ஒரு வரப்பிரசாதம். இது 2 மணி நேரம் இருக்கும். அதாவது அமாவாசை திதி முடிவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பு
அமாவாசை திதி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரதம வருது இல்லையா, அப்போது அந்த 1 மணி நேரம், ஆக மொத்தம் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரமும் கடவுளை நம்ம முழு மனதோடு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம நினைக்கிறது நடக்கும். அதில் அந்த 2 மணி நேரத்தில் 5 நொடி தான் நமக்கான அந்த ஒரு வரத்தை மும்மூர்த்திகள் அருள்வாங்க. அந்த திருமூர்த்திகளோட ஆளுகைக்கு உட்பட்டு அந்த உலகமே ஒரு அதிரும். அந்த அதிர்வு, அந்த 5 நொடி அது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த 2 மணி நேரம் நம்ம மனசில் நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்போம். ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக, ஒரு பிரார்த்தனைக்காக நீங்கள் மனசில் அந்த பிரார்த்தனை வச்சுக்கோங்க. அடுக்கடுக்காக சொல்ல வேணாம். ஏதாவது ஒன்று நிறைவேறணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சொல்லிவிட்டு நீங்கள் அந்த 2 மணி நேரமும் இறை சிந்தனையில் நீங்கள் இருக்கலாம். இப்போ நாளைய தினம் புதன்கிழமையில் அமாவாசை எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி, நாளை மாலை 5 மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது. அப்போ சோடசக்கலை நேரங்கிறது 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம், இந்த 2 மணி நேரம் இருக்கும். இந்த 5 வினாடிகள் இந்த 2 மணி நேரத்தில் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இந்த 2 மணி நேரமும் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை கடவுள்கிட்ட நம்ம வைக்கும் பொழுது 5 வினாடிகளும் அந்த 5 வினாடிகள் நிச்சயம் வரும். அந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அமாவாசை சோடசக்கலை நேரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்முடைய கடன் சுமையை குறைக்கிறதுல, புத்தி கூர்மையை கொடுக்கறதிலும், செல்வ வளத்தை வாரி வாரி கொடுப்பதிலும் பெருமாளுக்கு நிகர் யாருமே இல்லை. மகாலட்சுமி தாயாரும் பெருமாளுடைய மார்பில் தான் இருக்காங்க. அதனால் பெருமாளையும் மகாலட்சுமியை தாயாரையும் நினைத்து தான் பூஜை அறையில் நம்முடைய வேண்டுதலை வைக்க போகிறோம். இந்த சோடசக்கலை நேரத்தில் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அதை பிரியாணி இலையில் எழுதுங்க. கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பணம் தேவைப்படும். இப்படி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பணம் தேவைப்படும் இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை நீங்கள் எழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நிறைய கோடி கோடியாக கடன் இருக்கும். ஒரு சிலருக்கு லட்ச லட்சமாக கடன் இருக்கும். சில பேருக்கு சில்லறை கடன் இருக்கும். இந்த கடன் சுமை தீரணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிரியாணி இலையில் நீங்கள் எழுதணும். ஆக மொத்தம் 2 பிரியாணி இலையில், ஒன்று நீங்கள் பணம் வரணும்னு ஒரு பிரியாணி இலை, கடன் தீரணும்னு இன்னொரு பிரியாணி இலையில் எழுதணும். இந்த 2 பிரியாணி இலையும் ஒரு தட்டில் வச்சுருங்க. பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்திட்ட உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த கடன் தீரணும், இவ்வளோ பணத்தை எனக்கு சீக்கிரம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த சோடசக்கலை நேரத்தில் உங்களால் எவ்வளோ மணி நேரம் முடியுமோ அவ்வளோ மணி நேரம் தியான நிலையில் அமர்ந்து வேண்டுதலை வைக்கலாம். 10 நிமிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய முடியும்னாலும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கடன் பிரச்சனை எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பிரியாணி இலையை அந்த சோடசக்கலை நேரம் முடியும்ல அந்த நேரத்தில் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் கடன் பிரச்சனைன்னு எழுதி வச்சுருக்க பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு பொசுக்கிடுங்க. பணம் வரவு வேணும்னு எழுதி வச்சுருக்கீங்களா, அந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோவில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சோடசக்கலை நேரத்தில் பணவசியத்திற்காக 108 முறை சொல்ல வேண்டிய மந்திரமும் நான் இப்போ சொல்கிறேன். வேண்டுதலோடு சேர்த்து பெருமாளை நினைச்சு மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கான பணவசியம் அதிகரிக்கும். பணத்தை நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக மாறுவீங்க. சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இப்போ சொன்ன பரிகாரத்தோட இந்த மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். பரிகாரத்தை செய்யறதுக்கு நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து இந்த பணவசிய மந்திரத்தை ஒரு 27 முறை குறைஞ்சபட்சம் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கான பணப்பிரச்சனை கூடிய விரைவில் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பணப்பிரச்சனையை தவிர சில பேருக்கு வாழ்க்கையில் இன்னும் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் தீரணுங்கிறதுக்காகவும் இந்த சோடசக்கலை நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரத்தை தவற விடாதீங்க. ஆனி அமாவாசை புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் நாளை மாலை 25/6/2025 நாளை மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. இந்த நேரத்தை தவற விடாதீங்க. நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.